ஒரு நாள் அந்த நாய்க்கு இருக்க நன்றி கூட நம்ம வைகை புயலுக்கு இல்லையப்பா. அப்படி இவர் வந்திருந்தா மக்கள் மனசுல ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கும். மக்கள் மனசுல ஒரு வெறுப்ப சம்பாரிச்சுட்டாரு. அதுல இருந்தெல்லாம் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்பயாவது சமாதிக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஏன் அப்படி இருக்காருன்னே தெரியல. அவர் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளத்த மக்கள் பார்த்துட்டாங்க. ஆனா வைகை புயல் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு அப்படின்றத இன்னும் யாரும் பார்க்கல. இப்படியெல்லாம் பல டாக்ஸ் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஏன் போய் பார்க்காம இருக்காரு அப்படின்றதுக்கான ரீசன் அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் இல்லாம அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அத பத்தி நம்ம பொதுவெளியில பேசும்போது அவர் மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்தினரும் தேவையில்லாம மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. நம்மள மன உளைச்சல்ல இருக்கும்போது ஒரு காலத்துல வயிறு குலுங்க சிரிக்க வச்ச மனுஷன நாம இப்படி பண்ணலாமா அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு இரங்கல் பதிவு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே திட்டி தீர்த்துட்டு இருந்தாலும் நாங்க மட்டும் பாசிட்டிவா 4 விஷயம் ஏதோ சொல்லியிருக்கோம். அதுக்காகவாச்சும் சமாதிக்கு போய் பார்த்தா நல்லா இருக்கும். வைகை புயல் என்ன ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க.